அக்கா குக்கர் இல்லாமல் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்க அக்கா. அவ்வளவுதானங்க, சூப்பராக செஞ்சிடலாம். இதோ உங்களுக்காக இஞ்சி பூண்டு புதினா தலை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை 2 கிராம்பு அன்னாச்சி பூ பிரியாணியில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா தலையை சேர்த்துக்கங்க. புதினா இலை ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி சாறை இதோட சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். நான் 1 உலக்கு அரிசி எடுத்து அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா சாப்பாடு நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வருது. இப்போ நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் தம்மு போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் பாயில் பண்ண எக்கு ரைத்தாவும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாயில் பண்ண எக்குக்கும் தக்காளி சாதத்துக்கும் சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு வீடியோ வேணாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.